அதானிக்கு அமெரிக்காவின் கடிவாளத்தால் யாருக்கு சிக்கல் அப்படிங்கறத விவாதித்து வருகின்றோம். திரு சரவணன், அந்த அமெரிக்கன் இண்டைட்மெண்ட்ல குறிப்பிடக்கூடிய பீரியட் அப்படிங்கிறது 2001 இருந்து 2003, 2021 இருந்து 2023 அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடும் அதுல ஒரு மாநிலமா வரும்போது அந்த பீரியட்ல நடக்கக்கூடியது உங்க ஆட்சி. இப்போ கொடுத்தவர் அதானினா வாங்கினது நீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. அதானி நல்லவரா கெட்டவரா? பாஜகவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதானியை போல உலக மகா உத்தமன் யாருமே இல்லை. அதானி தான் இந்தியா, இந்தியா தான் அதானி. அதானியை குறிவைப்பால் இந்திய பொருளாதாரத்திற்கே பாதிப்பு அப்படின்ற ரீதியில புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய தலைமை அதானிக்கு நெருக்கமாக இருப்பதுதான். இதற்கு முன்னால பல குற்றச்சாட்டுகள் வந்தது. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு வந்தது. அப்போ அதை ஒதுக்கி தள்ளினோம். ஆமா, அது ஒரு கம்பெனி, இட்ஸ் a ஷார்ட் செல்லிங் கம்பெனி, அதானி மேல குற்றம் சுமத்தி அதுல லாபம் சம்பாதிக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னாங்க. இப்போ குற்றம் சொல்லி இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா FBI. விசாரித்திருப்பது யாருன்னு பார்த்தா FBI. நீதிமன்றம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம். பைடனோ ட்ரம்போ இல்ல. இங்கே வாய் கூசாமல் போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் வருது. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வருவோம். முதல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த பொய்களை அம்பலப்படுத்தணும்ல. அதானிக்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று வெட்டி நீட்டி முழக்கியவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஊழலுக்கு சாமரம் வீசிக்கொண்டு, எதற்கு இந்த ஊழலுக்கு சாமரம் வீசுறாங்க? ஏன்னா அவர் வெறுப்பை விதைக்க பயன்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால இவர்கள் எல்லாம் அதற்கு சாமரம், அந்த ஊழலுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை விற்று தின்று கொண்டிருக்கிறார் திரு அதானி. அதற்கு பாஜக ஒத்து போய் கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா எல்லாரும் அறிந்து கொண்டு விட்டார்கள், புரிந்து கொண்டு விட்டார்கள். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்தை பத்தி பேசாம போக மாட்டேன். 30 நிமிஷம் ஆயிருக்கு, இப்பதான் என்ன பேச விட்டுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏன்னா எல்லாம் பொய்யா பேசிட்டு இருந்திருக்கிறாங்க இவ்வளவு நேரம். 300 கோடி கிடையாதுங்க, $750 மில்லியன் அளவிற்கு பணத்தை அங்க வாங்கியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை இங்கே லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள். 2200 கோடி ரூபாய் இங்கே லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவு ஜீவிகள் அமெரிக்காவிலே நடந்திருக்கிறது இது. இதற்கு எப்படி இந்தியாவில இதற்கும் என்ன சம்பந்தம்ன்றாங்க? ஐயா, ஊழல் லஞ்சம் இந்தியாவில கொடுத்திருக்காங்க. இந்தியாவில தான் நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன வெட்க கேடு அப்படின்னா, 2200 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இதை பற்றி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமருக்கு ஒண்ணுமே தெரியலையா? 2200 கோடி ஒருத்தன் லஞ்சமாக கொடுத்திருக்கான் அப்படின்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கிறாரா இந்தியாவுடைய பிரதமர்? அப்ப அமலாக்கத்துறை எதற்கு? இன்டெலிஜென்ஸ் பியூரோ எதற்கு? சிபிஐ எதற்கு? நாங்கள் கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோம், அதை கிழித்து விட்டோம், இதை கிழித்து விட்டோம்னு வாய் கிளிய பேசுனீங்களே. 2200 கோடி ஒருத்தன் லஞ்சமா கொடுத்திருக்கிறா, அதை பத்தி இது வரைக்கும் யாருக்குமே தெரியலையே. அப்போ 2 விஷயங்கள். ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலனா உங்களுக்கு நிர்வாகமே இல்ல, நிர்வாக திறனே இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. தெரிந்தா அப்ப இது வரைக்கும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஊழல். இவர்கள் பேசியிருக்கோம். நான் சொன்ன பாயிண்ட பேசல, அதுதான் சொன்னேன். பொறுமையா இருங்க, நான் பேசாம போக மாட்டேன். அதனால பதட்டப்படாதீங்க, நீங்களும் பதட்டப்படாதீங்க. பதட்டப்படாம நான் சொல்றதை கேளுங்க. பாஜகவினர் கொஞ்சம் இருங்க சார், பதட்டப்படாதீங்க. நீங்க பேசும்போது பொறுமையா கேட்டேன். சந்தித்தார்கள். என்ன பேசினாங்க? எவ்வளவு கோடி லஞ்சம் வாங்குனீங்க சொல்லுங்க. அதுக்கு வர. இப்போ பாவம் இந்த பாஜகவினர், அதுவும் இந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசங்க. பாவம், பாஜகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இன்னைக்கு ஊழல், எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு கோடி லஞ்சம் வாங்குனீங்க அதை சொல்லுங்க. ஊழல் எவ்வளவு கோடி லஞ்சம் வாங்குனீங்க அதை சொல்லுங்க. எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வழியில ஊழல் பெருச்சாளிகளுக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஒரு வெட்கக்கேடு. இப்ப என்ன சொல்றாங்க? ஒண்ணு, இது அமெரிக்காவிலே நடந்து விட்டது, இதற்கு பத்தி இந்தியாவில ஏன் இதை பத்தி கவலைப்படணும்ன்றாங்க. அடுத்து அதே இதுல
இந்தியாவுல வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் லஞ்சம் வாங்கி விட்டது, திமுக வாங்கி வச்சு. ஐயா, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஒண்ணு இங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு குற்றம் சாட்டுங்க, இல்ல இது சம்மந்தமே ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுங்க. அப்படியும் சொல்வீங்களா, இப்படியும் சொல்வீங்களா? உங்களுடைய அந்த ஊழல் முகம் இன்றைக்கு வந்து அமெரிக்க நீதிமன்றத்தால தோலுரிக்கப்பட்டிருக்கிறது. அதானி தப்பு பண்ணிருக்காரு தானே நீங்க சொல்றீங்க திரு சரவணன். பிஜேபி பத்தி யாரும் பேசல. அதானி தவறு செய்திருக்காரு நீங்க சொல்றீங்க இல்லையா திரு சரவணன்? பத்தி பேசல, திமுக பத்தி பேசி இருக்கு. ஒரே நிமிஷம் வர, அதுக்கு வர. திமுக பத்தி பேசல, திமுக பத்தி பேசல. இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். அமெரிக்கா நீதிமன்றத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியும்யா. அது பொலிட்டிஷியன் வாங்க, அபிஷியல்ஸ்னா அபிஷியல்ஸ் வாங்க. இந்தியன் ஸ்டேட் ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியன் ஸ்டேட் இல்ல யுஎஸ்ல வந்து இல்ல அபிஷியல்ஸ்ங்கற டேர்ம் வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் போன்றவங்களுக்கும் பொருந்தும், அதிகாரிகள் செக்ரட்டரி போன்றவங்களுக்கும் பொருந்தும். அது உங்களுடைய இன்டர்பிரேஷனா? இல்ல சார், அப்படிதான் சார் அங்க யுஎஸ்ல இருக்கக்கூடிய சரி நீங்க யுஎஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வழக்கமாவே அங்க அபிஷியல்ஸ்னா அப்படிதான் சார் சொல்றாங்க. அதற்கும் வருகிறோம். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ஊழல், இந்த இப்ப அதானியை சம்பந்த பொறுத்த வரைக்கும் அதானிக்கும் சூரிய ஒளி, இந்த ஊழல் வந்து யார் செய்த ஊழல்? அதிமுக செய்த ஊழல். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதானி அவர்களை கூப்பிட்டு சென்னை நம்முடைய செக்ரட்டேரியட்ல ஒரு சூரிய ஒளி மின்சாரம் யூனிட்டுக்கு 7 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எவ்வளவுக்கு? 7 ரூபாய்க்கு. அந்த மாதிரி அது வரைக்கும் யாருமே வாங்கல. அதே காலகட்டத்துல இந்த சார்ட் ஷீட்ல குறிப்பிடப்பட்ட ஆண்டுகள்ல அதிமுக இருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, கொஞ்சம் இத சொன்னாதான் புரியும் மக்களுக்கு. அப்போ வந்து 6 ரூபாய்க்கு ராஜஸ்தான்ல வாங்கினாங்க. அப்ப ஆரம்பித்தது அந்த ஊழல். முதல் முறையாக திமுக நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. மத்த மாநிலம் வாங்குற மாதிரி 2 மடங்கு விலைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறீங்க. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எவ்வளவு நிலக்கரி வாங்குறீங்க? இல்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாத பேசுறீங்க நீங்க? இதுல நீங்க நேரடியா வாங்க. இந்த குற்றச்சாட்டப்பட்ட ஒரு நிமிஷம் சரவணன், இந்த குற்றச்சாட்டப்பட்ட காலகட்டத்துல முதல்வர் ஏன் அதானியை சந்தித்தார்? எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் அதை மட்டும் சொல்லுங்க. தெம்போம் திராணியும் தைரியமும் இருந்தா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய ஏவலாட்படை அமலாக்கத்துறையை வச்சு வழக்கு போடுங்க, கைது செய்யுங்க, எல்லாத்தையும் சந்திக்க தயாரா இருக்கும். இந்த வாய் சவடெல்லாம் இங்க வேண்டாம். இங்க வந்து உங்களுடைய ஊழல் முகம் தோல்விக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், தமிழ்நாடு மின்சாரத்துறை ஒரு யூனிட் மின்சாரத்தை கூட அதானி நிறுவனத்திடமிருந்து வாங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு அது கேஸே இல்ல. நாம சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் வாங்குறோம். அதுக்கு தான் வரேன். அந்த டீலுக்கு தான் அதானி காசு கொடுத்தாருன்றது தான் அமெரிக்காவோட குற்றச்சாட்டு. அதுக்கு தான் வரேன். இப்போ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கு? எப்ப வருது? 19/5/2020 அதிமுக அரசுடன் முதல் முறையாக ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுது. சரி, எவ்வளவு ரூபாய்க்கு போடுது? 2.80 ரூபாய்க்கு போடுது. தமிழ்நாடு அரசு அதே SCCA ஒப்பந்தம் எவ்வளவு? திமுக அரசு 2.61 ரூபாய் காசுகள். இப்ப சவால் விடுகிறோம், தைரியம் இருந்தா, பாஜகவுல யாருக்காவது தைரியம் இருந்தா, ஊழல்னு சொல்லி இப்படி கையை நீட்டி பேசுற யாருக்காவது தைரியம் இருந்தா அதானியா சேருங்க, FIR போடுங்க. திமுகவிலயோ இல்ல இங்க தமிழ்நாடு அரசியலையோ யார் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்லி FIRல சேருங்க, கைது செய்து சிறையில் அடைங்கள். தைரியம் இருக்கா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.